தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் முதற்கொண்டு தொடர்ந்து நாம் அந்த பகுதியை தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோமானால், லேயாள் தன் வேலைக்காரியாகிய சில்பாளையும் யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்த நிமித்தமாக 2 குமாரர்களை பெற்றுக்கொள்கிறார். காத், ஆசேர் என்று பெயரிடப்படுகிறது. ரூபன் கோதுமை அறுப்பு நாட்களிலே வயல்வெளிக்கு போய் தூதாயம் கனிகளை கொண்டு வந்தது நிமித்தமாக ராகேல் தூதாயம் கனிகளை பெற்றுக்கொண்டு அன்றைய தினத்திலே யாக்கோபை லேயாளுக்காக விட்டு கொடுக்கிறாள். அதன் நிமித்தமாக லேயாள் மீண்டும் கர்ப்பவதியாகி 5வது குமாரனையும் 6வது குமாரனையும் பெற்றெடுக்கிறாள். இசக்கார் செபுலன் என்று பெயரிடுகிறாள். அதற்கடுத்து ஒரு குமாரத்தியை பெற்றெடுக்கிறாள். குமாரத்திக்கு பெயர் தீனாள். அதன் பிறகு கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ராகேலுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ஒரு குமாரனை பெற்றெடுத்து தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரனுக்கு யோசேப்பு என்று பேரிட்ட பிறகு ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு தான் யாக்கோபு லாபானை நோக்கி கேட்குறாரு, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நான் உண்மைக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தாங்க, நான் உம்மிடத்தில் செய்வத்தை நீ அறிந்திருக்கிறீரே, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ லாபான் சொல்கிறாரு, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உனக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு சொல்லு, அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே யாக்கோபு சொல்கிறாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தது, கொஞ்சம் நான் வந்த பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுனால உங்களுக்கு அதிகமாயிட்டு, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்குறாரு லாபான். உடனே யாக்கோபு சொல்கிறார், நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் சொல்கிறபடி நீ செய்தால் நான் உன் மந்தையை திருப்பமைத்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நான் இன்னைக்கு போய் உங்களுடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் எனக்கு சம்பளமாக இருக்கும். மற்ற இந்த இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என்னுடைய நீதி விளங்கும். அப்போ யார் சரியாக இது பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதன்படியே யாக்கோபுக்கு நிறைய புள்ளியும் கலப்பு நிறம் உள்ள குட்டிகளை ஆடுகள் போட்டதுனால நிறைய மந்தை சேர்ந்தது. லாபானுடைய மந்தை கொஞ்சம் பலவீனமாக தான் காணப்பட்டது. அப்போது அந்த இடத்துலையும் யாக்கோபு தன் மனைவியாக ராகேல் மூலமாக குழந்தை பெற்ற பின்பு அந்த இடத்தை விட்டு தன்னுடைய சுய தேசத்துக்கு வர பிரயாசப்படுகிறார். லாபான் யாக்கோபின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு யாக்கோபு தன்னுடையனே இருந்தால் மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலே அவரை